2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். விருச்சிகம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் விருச்சிகம் எப்படின்னா, சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க. சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும். ஒரு மாரி ஷார்ட் டெம்பர்ட். அவங்க ஏதாவது சொன்னா குடுக்குன்னு விருச்சிகம் மாரியே சொடுக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கப்படுது. பட் பேசிக்கலி விருச்சிகம் அந்த மாதிரி இல்ல. நானும் நிறைய பேரோட பழகுறேன். உண்மையாவே அவங்களோட ராசி அந்த மாதிரியா மேம்? அப்படி கிடையாது. இது விருச்சிகத்தை பத்தி எழுதப்பட்ட பொதுவான ஒரு ஒரு பின்பம் தான். ஆக்சுவலா யார கொட்டுவாங்க அப்படின்னா, யார் கெட்டவங்களோ அவங்கள தான் கொட்டுவாங்க. விருச்சிகத்துக்கு எப்படின்னா கொஞ்சம் நியாயமா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். பிடிக்கலன்னா அந்த முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க. முகஸ்துதி பார்க்காத ராசின்னு வேணா விருச்சிகத்தை சொல்லலாம். இந்த கேப்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். நீ யாரா வேணா இரு, தப்பு தானே. கரெக்ட் மேம். அது லக்னத்துக்கும் பொருந்துமா? அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இது ராசிக்கான குணம். லக்னத்துக்கான குணம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் மாறும். ஒத்து வரும், ஒத்து வராம கிடையாது, இன்னும் கொஞ்சம் மாறும். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இப்படிதான். தேல் கிடையாது, டக்கு டக்குன்னு பேசிட்டதுனால தேல் மாதிரி நீ கொட்டிட்ட அப்படிம்பாங்க. நமக்கு இந்த கலியுகத்துல நல்லது பேசினா பிடிக்காதுல்ல, நியாயமா இருக்கிறவங்கள பிடிக்காது. மேனிபுலேட் பண்றவங்களுக்கான வருடம் தானே, யுகம் தானே இது. ஸோ அப்போ நியாயமா இருக்கிற நம்ம இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன், ஓகே. ஸோ இவங்களுக்கு வரப்போகிற இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 விருச்சிகத்துக்கு நல்லா இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த விருச்சிக ராசிக்கு யோகாதிபதியான குரு உச்சமாகிறாரு. அப்போ இந்த வருடத்துல குரு பயிற்சி யாருக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்குன்னா விருச்சிகத்துக்கு. 5ஆம் அதிபதி 9ல போய் உச்சமாகிறாரு. தந்தையால் யோகம், பிள்ளைகளால் யோகம். ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போற ஒரு வருடமா விருச்சிகத்துக்கு இந்த வருடம் இருக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கோம், எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லை, அடுத்த வேலை சேர்த்து நாங்க பார்த்தாலும் எங்களுக்கு திட்டு தான் கிடைக்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு பொசிஷன் ஆஃபீஸ்ல, நல்ல ஒரு மரியாதை. இவங்க வந்தாலே 4 பேர் பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்க போகுது வேலைகளில். 5 அப்படிங்கிறது புகழ், பெயர், ரெப்புடேஷன். ஸோ தான் யாரு, தன்னை ஒரு பர்சனாக யாருன்னு சொசைட்டிக்கு முன்னாடி முன்னிறுத்தக்கூடிய ஒரு வருடமா விருச்சிகத்துக்கு 2026 இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேம் இதை கேட்கும்போது. ஏன்னா விருச்சிகம்க்கு கூட இப்போ 7.5 அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிதானே மேம் சொல்கிறாங்க. ஸோ 7.5 முடிஞ்சிருக்கும் போதே அவங்களும் இந்த 7.5 எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க, கடந்து வந்திருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ இதை கேட்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ விருச்சிகம் எந்த வழிபாடு, எந்த தெய்வம், அவங்க ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லணுமா? அது ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சேன் எல்லா ராசிகளுக்குமே. ஸோ இவங்க எந்த வழிபாடு, எந்த ஸ்லோகம் சொல்லணும் மேம்? 2020க்கு அப்புறமே விருச்சிகத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லை சனினால. ஆனால் 2013 இருந்து 21 வரைக்கும் ரொம்ப துன்பப்பட்டாங்க சனியால. ஏன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்காதது செவ்வாயை பிடிக்காது. விருச்சிகம், சிம்மம், கடகம் எப்பவுமே சஃபர் ஆவாங்க சனியால. இப்போ அர்த்தாஷ்டம சனியும் முடிச்சாச்சு. ஸோ அதனால விருச்சிகத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. விருச்சிகம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா 2026 ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கே ரொம்ப பிடிச்ச தெய்வம் யாருன்னா முருகனை தான் சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகனை இவங்க சிக்கன் பிடிச்சிக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், எது வேணாலும் ஏதாவது ஒன்று சொல்றேன், அப்படி ஏதாவது ஒண்ணு நாளையும் சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல, முருகா முருகான்னு சொன்னா கூட போதும். நானே எழுதுற முருகன் பேர்ல கண்டிப்பா. ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது. கடவுளுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும். நீங்க அன்பா முருகான்னு கூப்பிட்டாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ஏதாவது கோவம் வந்தாலும் முருகா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், முருகா முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா செய்வார். ஏன்னா சட்டுன்னு நமக்கு உதவக்கூடிய தெய்வம். மயிலேறி வர்றதுன்னா என்னதுன்னா டக்குன்னு அந்த மயிலில் ஏறி நமக்கு காப்பாற்றிடுவார். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிகம் முருகனை சிக்கனை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன் இதெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது பெக்யூலியராக விருச்சிக ராசிக்காரங்க பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தானங்கள்லாம் ஒரு நல்ல ரிலீஃபை பெற்றுத்தரும். அதே மாதிரி விருச்சிகம் நிறைய பேரை பகைச்சிருப்பாங்க அர்த்தாஷ்டம சனியில். அந்த பகைமை எல்லாம் விலகணும்னா இந்த முருக வழிபாடை இவங்க ரெகுலராக பண்ணிகிட்டே வர்றது எல்லா வகையிலையுமே ஒரு நன்மையை பெற்றுத்தரும். சூப்பர் மேம். உண்மையாகவே விருச்சிக ராசி இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாடா அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.